ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ அது போக செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் MA3251 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது போக இந்த நோட்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா MA3251 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு யூனிடைஸா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதாவது 11A இருக்கு அப்படின்னா அதில் 2 சப்டிவிஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 11B இருக்கு அப்படின்னா அதில் 2 சப்டிவிஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 2 டாபிக் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 கொடுக்குறப்போ நீங்கள் 2 டாபிக் கவர் பண்ணாதான் ரெண்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஹாஃப் பார்த்தாலும் அதை 2 டாபிக் இல்லை 3 டாபிக் குறைஞ்சது பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு டாபிக் மட்டும் பார்க்காங்க. யூனிட் 1 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சி ஸ்கொயர் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதிசிஸ், அதில் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வே அண்ட் 2 வே கிளாசிபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மாதிரி யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாட்டின் ஸ்கொயர் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன், இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்டன் ராப்சன் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி பைவேட்டிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ் சைடல் மெத்தட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தேர்ட் யூனிட் எடுத்து படிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஈஜன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை பவர் மெத்தட், இந்த பவர் மெத்தடும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஜாக்கோபி மெத்தடும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது போக காஸ் ஜார்டன் மெத்தட், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராபிசாய்டு ரூல் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ல கேட்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்டன் ஃபார்வர்ட் அண்ட் நியூட்டன் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேஷன், கண்டிப்பா அந்த ஃபார்வர்ட் இல்ல பேக்வேர்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேஷன்ஸ் இதுல கேட்பாங்க. ரெண்டையுமே நீங்க தரவு பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஈஸியா 4வது யூனிட் பொறுத்த வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடம்ஸ் பேஸ் ஃபோர்த் ப்ரெடிக்டர் கரெக்டர் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யூலர் மெத்தடும் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ருன்ச் குட்டா மெத்தட் ஃபோர்த் ஆர்டர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா படிக்க பாருங்க. மேக்ஸிமம் இதை வந்து சப்டிவிஷன் 1ல மட்டும் கொடுக்க சான்சஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஒரே கொஸ்டினா மட்டுமே கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெய்லர் சீரிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மாடிஃபைடு யூலர்ஸ் மெத்தட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதாவது ருன்ச் குட்டாவுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து இதை கேட்பாங்க. ஸோ இதில் நான் ஓவராலாக ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஒரு டாபிக்ஸ் ஒமிட் பண்ணிடுறீங்க. மேக்ஸிமம் 2 or 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் வரனால எல்லாமே வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லா டாபிக்ஸுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத சம்ஸ் இருந்தாலும் நீங்க அதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஸோ உங்ககிட்ட ஸ்டூக்கர் ஆப் இருந்துச்சு அப்படின்னா அதிலே டேரக்டா போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்க குரோம் ப்ரௌசர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ஸ்டூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுல ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 சிலபஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் சொல்லி அவைலபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்க வந்து உங்க நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வேற ஏதாவது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை வச்சு பாத்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால கண்டிப்பா வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.